வணக்கம். பிரிஜ் பூஷன் சரண் சிங் ஞாபகத்தில் இருக்கா? இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் எந்த நபருக்கு எதிராக களத்தில் இறங்கினார்களோ, எந்த நபர் பாலியல் தொல்லை கொடுத்தான் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார்களோ, அதே பிரிஜ் பூஷன் சரண் சிங் இன்னைக்கு எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு இந்த நபருக்கு கிடைத்தது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒட்டுமொத்த பிஜேபியில் இன்னைக்கு பார்க்க முடியும். ஆனால் நடந்தது என்ன? இதை தாண்டி E20 பெட்ரோல், அதற்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் நேற்று நடந்தது. நரேந்திர மோடி அவர்கள் எந்த விதத்தில் இந்த நாட்டை டொனால்ட் ட்ரம்ப் கையில் அடமான வைத்து விட்டார் என்கிற அந்த விஷயம். E20 நிதின் கட்கரிக்காக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை. நிதின் கட்கரி வெறும் முகம் மற்றும் தான். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலை டொனால்ட் ட்ரம்ப். அதை பற்றியும் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். இதை தாண்டி எந்த நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீடியோவை போட்டு இந்த நாட்டு குழந்தைகளை நான் மன்னித்து விடுவேன் என்று கூறினாரோ, அதே நரேந்திர மோடியுடைய அகங்காரத்தை இன்னைக்கு நாம் உடைக்க போகிறோம். இந்த 3 விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமான இந்த ரிப்போர்ட்டை கடைசி வரை நீங்க பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை, இந்த வீடியோவை எந்த நகரத்திலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க பார்க்கிறீர்கள், அந்த இடத்துடைய பேரை கீழே எழுதி விடுங்கள். இந்த வீடியோ எந்த அளவில் போய் ரீச் ஆகிறது என்கிற அந்த விஷயத்தை நாங்களும் புரிந்து கொள்கிறோம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. எல்லாத்திற்கும் முதல்ல பிரிஜ் பூஷன் சரண் சிங்குடைய இந்த விவகாரத்தை பார்த்து விடுங்க. இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் ஜந்தர் மந்தரில் போராடினார்கள். பார்லிமெண்ட் மார்ச் நடத்தப் போவதாக கூறினார்கள். என்னைக்கு இந்த நாட்டின் புதிய பார்லிமெண்ட் தொடக்கப்பட்டதோ, அதே நாள் இந்த நாட்டு பெண்களை, பெண் வீராங்கனைகளை முடியை பிடித்து தரதரவென்று இழுத்துச் செல்லக்கூடிய காட்சியை நாம் அனைவருமே பார்த்தோம். இன்னைக்கு டெல்லியின் ரவுஸ் கோர்ட் இந்த நபருடைய கூட்டாளியையும் ஃப்ரீ செய்து விட்டார்கள். எந்த தவறும் இந்த நபர் செய்யவில்லை. அதற்காக அவர்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் தவறா? கிடையாது. அங்க நடந்த வாதம் பிரதிவாதத்தில் தெளிவாக ஒரு விஷயம் எடுத்து வைக்கப்பட்டது. யாரெல்லாம் இந்த வழக்கில் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார்களோ அவர்கள் தடம் பெறவில்லை அப்படின்னு என்றார். ஆனால் எங்க ஃபெயில் ஆன காரணம், எப்ப எந்த சம்பவம் நடந்ததோ அப்பவே எதற்காக நீங்க வழக்கு போடவில்லை, எஃப்ஐஆர் போடவில்லை, அன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி. அதற்கான சரியான பதில் கிடைக்கவில்லை. கிடைப்பது எப்படி? என்ன MMS இல்ல வீடியோ எடுத்து படம் போட்டு காட்ட சொல்கிறார்களா? ஒரு பெண் தன்னுடைய ஸ்டேட்மெண்டில் தெளிவாக எழுதுகிறார், இந்த நபர் என்னுடைய மார்பை தொட்டான், என்னோட டிஷர்ட்டுக்குள்ள கையை போட்டான். இது போன்ற ஏராளமான விஷயங்கள். பிரிஜ் பூஷன் சரண் சிங் ஒரு பாகுபலி, பணம் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான லீடர். ஒட்டுமொத்த குடும்பமே அந்த வட்டாரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய பாகுபலி குடும்பமாக தென்படுகிறது. யாருமே தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்க விரும்பவில்லை. முக்கியமாக விளையாட்டு வீராங்கனைகள். அதுல 4 வீராங்கனைகளை மிரட்டி பணத்தை கொடுத்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்க வைத்தார் இந்த நபர். இன்னைக்கு இவ்வளவு செய்த பின்பு கூட எந்த அளவில் இந்த நபருக்கு எதிராக இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு நீதிமன்றங்கள் தீர்ப்பை கொடுத்திருக்க வேண்டுமோ, அதற்கு எதிராக இந்த நபரை விட்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு எதிராக அதே பெண் வீராங்கனைகள் மீண்டும் களத்தில் இறங்குவதற்காக முடிவெடுத்து விட்டார்கள். இந்த வழக்கை நாங்கள் சாதாரணமாக விடமாட்டோம். இந்த வழக்கு அடுத்த கோர்ட்டுக்கு போகும், ஹைகோர்ட்டுக்கு போகும், அதற்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இந்த நபர் நாங்க விடமாட்டோம். இப்போ இதே இடத்தில் இவர்களும் ஜென்சி தானே, ஜென்சி போராட்டம், அபிஜித் தீப்கே அவர் மீதும் ஒரு புதிய விதமான அலிகேஷன் எடுத்து வைக்கிறார்கள். குஜராத்தை சார்ந்த ஒரு RTI ஆக்டிவிஸ்ட் மகாராஷ்டிரா அரசாங்கத்திற்கு ஒரு கம்ப்ளைண்டை போட்டிருக்கிறாரா? அந்த நபருடைய முகத்தை பார்த்து வருங்க. அபிஜித் தீப்கேவுடைய தகப்பனார் ஒரு ஜூனியர் இன்ஜினியர்,
மாதம் ஒரு 60-65,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இந்த நபர் எப்படி அபிஜித் தீப்கேவை பாஸ்டனுக்கு அனுப்பி பட்டப்படிப்பை படிக்க வைத்தார்? இவருடைய சொத்து வழக்குகள், இவரிடம் இருக்கக்கூடிய அந்த இன்கம், இது எல்லாத்தையுமே போலீஸ் அதற்கான ஆய்வை நடத்தும். உடனடியாக ஒட்டுமொத்த பக்தர் கூட்டம், ஒட்டுமொத்த சங்கிகள் இப்போ அபிஜித் தீப்கேவை டார்கெட் செய்ய தொடங்கிவிட்டார். அபிஜித் தீப்கேவுடைய பதிலும் வெளிவந்து அந்த வீடியோவை நீங்க பாருங்க. हेलो एवरीवन, मैंने अभी देखा कि किसी बीजेपी के कार्यकर्ता ने मेरे ऊपर आरटीआई फाइल की है और वो जानना चाहते हैं कि मैंने अपनी एजुकेशन कैसे कंप्लीट की। तो मैं उनसे पूछना चाहता हूँ, क्या आपके नेता अपनी डिग्री दिखाएंगे? मैं अपना स्कॉलरशिप लेटर और एजुकेशन लोन का लेटर दिखाने के लिए तैयार हूँ। क्या आपके नेता उनकी असली डिग्री दिखाएंगे? और मुझे समझ नहीं आता इन लोगों को एजुकेशन से इतनी क्या प्रॉब्लम है। अगर कोई आम घर का लड़का बॉस्टन यूनिवर्सिटी में जाकर पढ़कर आ गया तो इससे इन लोगों को तकलीफ क्यों हो रही है? आप लोग एजुकेशन के इतने खिलाफ क्यों हो? அபிஜித் தீப்கே கூறியது என்ன? என்னிடம் இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை நான் காட்ட தயார். எனக்கு கிடைத்த அந்த ஸ்காலர்ஷிப்ல தான் போய் படிச்சிருக்கேன். அந்த ஸ்காலர்ஷிப்கான காகிதம், அதை நான் காட்ட தயார். எஜுகேஷன் லோன் எடுத்து, வங்கியில லோன் எடுத்து நான் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். அதற்கான காகிதங்களையும் நான் எடுத்து காட்ட தயார். நரேந்திர மோடியால் காட்ட முடியும்? பதில் கொடுத்திருக்கிறார். அதற்கான விளக்கம் இனி பிஜேபி கொடுக்கிறார். சரி, I'll come to another very, very important talking point. E20 பெட்ரோல். E20 பெட்ரோலை பற்றி நீங்க பார்த்தீர்கள்ல, கடந்த ஒரு வருடமாக இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு மக்கள் மீது E20 பெட்ரோலை திணிக்கக்கூடிய வேலையை பார்ப்பது. யாருக்காக? நிதின் கட்கரிக்காக. அப்ப நிதின் கட்கரிக்கும் நரேந்திர மோடிக்கும் அந்த அளவில் நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருக்கா? கிடையாது. நிதின் கட்கரி RSS உடைய ஒரு மிக ஸ்ட்ராங் கேண்டிடேட். அவருடைய மகனுடைய கம்பெனிகளுக்கு லாபத்தை பார்ப்பதற்காக நிதின் கட்கரி அதற்கான பிரச்சாரத்தை செய்தார். அது ஒரு பக்கம். ஆனால் நிதின் கட்கரி மீது இந்த பிரச்சனை வரும்போது நிதின் கட்கரி நேரடியாக கோர்ட்டுக்கு போய், இதற்கும் எனக்கும் சம்மதம் அல்ல, இது என்னுடைய டிபார்ட்மெண்டே அல்ல, இந்த டிபார்ட்மெண்ட் ஹர்தீப் சிங் புரி. ஹர்தீப் சிங் புரி E20 விவகாரத்தில் ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டார் என்றால் இதற்கு எதிராக பேசுகிறார். ஆனால் இதற்கு பின்னாடி இன்னொரு சதி இருக்கு. என்ன சதி? அமெரிக்கா இந்தியாவுடைய ட்ரேட் டீல், $20 பில்லியன் ட்ரேட் அடுத்த 5 வருடத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் பார்க்கும். முக்கியமாக இந்தியா அமெரிக்காவிலிருந்து பல்வேறு விஷயங்களை இம்போர்ட் செய்யும். அப்படி என்னதான் இம்போர்ட் செய்ய போகிறோம்? பெரிதாக எதுவுமே கிடையாது. அமெரிக்கா இன்னைக்கு தேதியில் எத்தனால் ப்ரொடக்ஷனில் நம்பர் 1 நாடாக இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா கிட்ட இருந்து 2023ஆம் ஆண்டு எவ்வளவு எத்தனால் வாங்கினோமோ அதுல இருந்து பல மடங்கு அதிகமாக போன வருடம் வாங்கியிருக்கிறோம். இந்த வருடமும் நாம் வாங்கியிருக்கிறோம். அப்போ வரக்கூடிய 5 வருடத்தில் அந்த $20 பில்லியன் இம்போர்ட், இந்தியா எத்தனாலை இம்போர்ட் செய்ததால் அது சரிபார்க்க. அப்போ இந்த நாட்டு விவசாயிகளுக்கு லாபம் போய் சேராது. இந்த லாபம் நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போய் சேரும். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை எனர்ஜி செக்டர்ல அம்பானி அவர்கள் அமெரிக்காவில் போய் செய்ய போகிறார். அப்போ அதற்கான லாபம் நிச்சயமாக அம்பானிக்கும் போய் சேரும், முகேஷ் அம்பானிக்கும் போய் சேரும். இன்னொரு பக்கம் இந்தியாவில் இந்த எத்தனால் பிசினஸ்ல 40,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அடானி அவர்கள் செய்திருக்கிறார். அப்போ பாருங்க, நிதின் கட்கரி வெறும் முகம் மற்றும் தான். அடானி, அம்பானி மற்றும் டொனால்ட் ட்ரம்ப், இந்த 3 நபர்களுக்குமே லாபம் தேடி கொடுப்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் இந்த சதி வேலையை பார்த்திருக்கிறார். அதனால்தான் எத்தனாலை பற்றி எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் பேசினால் எங்களுக்கு மிரட்டல் வருகிறது. ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசினால் அவர் மீது FIR போடப்படும். இந்த கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அவர்களிடம் கடிதம் எழுதி கேட்டால் எந்த விதமான பதிலும் வருவதில்லை. 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி தயாரித்த வாகனங்கள்ல இந்த E20 பெட்ரோல் போடலாமா என்று கேட்டால் எந்த விதமான பதிலும் கிடையாது. அப்போ அரசாங்கம் யாருக்கானது? மக்களுக்கானதா? அல்ல ஏற்கனவே காங்கிரசினர்கள் கூறியபடி நரேந்திர மோடி சரெண்டர் ஆகிவிட்டார், அதற்காகவா? நீங்க பார்த்தீர்கள்னா அமெரிக்கா அடானி மீது போட்ட அந்த வழக்கை வாபஸ் வாங்கியது. திடீர் என்று ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், முகேஷ் அம்பானியோடைய
இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவிற்கு போனது. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த பதவியேற்கும் விழாவில் நரேந்திர மோடி அழைக்கவில்லை, ஆனால் முகேஷ் அம்பானி அழைத்தார்கள். இது எல்லாத்தையுமே நீங்க கணக்கு போட்டு பாருங்கள். இதற்கு மேல் எப்ஸ்டீன் ஃபைல்ல நரேந்திர மோடியோட பேரும் இருக்கு, ஹர்தீப் சிங் புரியோட பேரும் இருக்கு. ஆனால் இந்த 2 நபர்களுடைய பேர் எந்த அளவில் அடிபட்டதோ இந்த விஷயத்தையே மூடி மறைத்து விட்டது இந்திய மீடியா, அமெரிக்கன் மீடியா. இன்னைக்கு யாருமே எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி வாயை திறப்பது. அப்போ எவ்வளவு பெரிய டீல் நடந்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் இது என்ன. என்னுடைய கடைசி விஷயம், அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த E20 விவகாரத்தில் ஒரு ஆன்லைன் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் பெட்டிஷன் வழியாக 2,33,238 நபர்கள் இந்த பெட்டிஷனை ஃபைல் செய்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் டவுன் ஹால்ல இதே E20 விவகாரத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அழைத்த இந்த மீட்டிங், இதுல ஆன்லைன்ல மட்டுமே நீங்க பார்த்தீர்கள்னா லைவ்ல 7 லட்சம் நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். 7 lakhs at a time. அப்போ எவ்வளவு பெரிய எஜிடேஷன் மக்கள் மனதில் இருக்கிறது என்று நீங்க பாருங்க. கடைசியாக ருச்சிகா சிங், என்னால் இந்த குழந்தையுடைய முகத்தை உங்களுக்கு எடுத்து காட்ட முடியவில்லை. நிச்சயமாக இந்த பெண் பேசிய வார்த்தைகள் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நான் சப்போர்ட்டும் செய்ய முடியாது. இது நரேந்திர மோடியை பற்றி பேசியதற்காக கிடையாது, யாராக இருந்தாலுமே இந்த பெண்மணி பேசியது தவறு, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு மைனர், ஒரு 15 வயது ஒரு பெண் குழந்தை, இந்த பெண் பேசிய வார்த்தைகள் எதற்காக? இதை நீங்க ஆலோசித்தீர்களா? இதை பற்றி நீங்க பேசினீர்களா? எதற்காக ஜென்சி இந்த அளவில் கோபத்தில் இருக்கிறார்கள் கேட்டீர்களா? ஒட்டுமொத்த கோதி மீடியா என்ன செய்கிறது? இல்ல இந்த குண்டர்கள் என்ன செய்கிறார்கள்? நீட் பரீட்சை நீ எழுதுனியா? அப்படி நீ எழுதுனேன்னா உன் கொண்டாந்து உன்னுடைய சர்டிபிகேட்டை காட்டு, அந்த காகிதத்தை காட்டு, உன் மீது நாங்கள் வழக்கு போடுவோம். ஒரு நபருடைய அகங்காரத்தை சாட்டிஸ்ஃபை செய்வதற்காக 15 வயது அந்த பெண்ணுடைய முகத்தை ஒட்டுமொத்த உலகத்திற்கு போட்டு காட்டியது இந்த நாட்டு கோதி மீடியா, இந்த நாட்டு பக்தர் கூட்டம். பெண் தானே. அடுத்த நாள் நரேந்திர மோடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டு ஒரு சில சில்வசம் செய்யக்கூடிய இந்த குழந்தைகள் கொச்ச வார்த்தையாக என்னை பேசிவிட்டார்கள், தாயாரை பேசிவிட்டார்கள், ஆனால் நான் அவர்களை மன்னித்து விடுவேன். எப்ப இந்த மாதிரி ஒரு பெண்ணை அப்படியே அந்த தலை குனிந்து நீங்க அந்த வீடியோவை பார்க்கணும். நீங்க போய் சோஷியல் மீடியாவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட் ஹர் போட்டோ. நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி என்னதான் அந்த பெண்மணி தவறு செய்தார்? பிஜேபியினவர்கள் அவர்கள் பேசாத வார்த்தைகளா, அவர்கள் திட்டாத வார்த்தைகளா, தாயை வைத்து தங்கையை வைத்து எந்தெந்த அளவுல அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். முக்கியமாக நரேந்திர மோடி அவர்கள் 50 crore की गर्लफ्रेंड, ஜெர்சி காய் கா பச்சடா, இது போன்ற வார்த்தைகளை யார் கூறியது? நரேந்திர மோடி தான். அப்போ எப்படி நீங்க ஒரு பெண்ணை இந்த அளவில் இழிவுபடுத்த முடியும்? எந்த அளவில் அந்த பெண்ணை கொச்சைப்படுத்தி இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை செய்வதற்காக ஒட்டுமொத்த மீடியா, கோதி மீடியா, ஒட்டுமொத்த பக்தர்கள், ஒட்டுமொத்த சங்கி கூட்டம் இன்னைக்கு களமிறங்கி இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டை முடக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எச்சரிக்கை, இந்த நாட்டு ஜென்சியை சாதாரணமாக எடை போடாதீர்கள். ஒரு கோபம் இருக்கு, ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கு. இன்னைக்கு வேணா நீங்க இந்த ஜென்சியை அடக்கி விடலாம், ஆனால் 2023ஆம் ஆண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சியோடைய கணக்கு 59% ஓட்டர்ஸ். 59% ஓட்டர்ஸ் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டுவிட்டால் நீங்க எங்க மாயமாகி விடுவீர்கள் என்று கூட உங்களுக்கு புரியாது. அதனால் டயலாகை வைத்துக் கொள்ளுங்கள். டெமோக்ரஸியின் ஒரு அழகான வார்த்தை டயலாக், பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒவ்வொரு விஷயத்திற்கான சமாதானத்தை நீங்க தேடிக்கொள்ள வேண்டும். இல்லைய இது போன்று அடக்குமுறையை நீங்க கையெழுத்தீர்கள்னா உங்களுடைய ஆட்சி கூடிய சீக்கிரம் கவரும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட்,
அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.